சமஸ்கிருத கடவுள், தமிழ் கடவுள் இப்படி பேசுற பேச்சுக்கள் எல்லாமே இந்துக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு வேலை. பதில் சொல்றேன். தமிழ் கடவுள் அப்படின்னு முருகனையும் வேத கடவுள் என்றும் குழப்புகிறார்கள். உண்மை உண்மை 100க்கு 100 உண்மை. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் பழந்தண்டலம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஆனந்தவல்லி அம்பிகை உடனாகிய ஐராவதீஸ்வர பெருமான் எழுந்தருள்கிறார். வருகிறார் வருகிறார் வருகிறார். நாம் தமிழர்களா இந்துக்களா? இந்த கேள்வி பிரிவினையை தூண்டக்கூடிய கேள்விதான். ஆனால் இந்த கேள்விக்குள் தான் தமிழ் நிலையையும் உண்மையும் அறிந்து கொள்ள முடியும். தமிழ் சொல்லும் வேதம் என்பது என்ன? அது மக்களுக்கு கற்றுத்தந்தது என்ன? இந்து மதம் சொல்லும் சமஸ்கிருத வேதம் என்பது என்ன? அந்த வேதம் மக்களுக்கு என்ன கற்றுத்தந்தது? வேதம் என்பது சமஸ்கிருத சொல்லா இல்லை தமிழ் சொல்லா? சமஸ்கிருதத்துக்கு அடையாளத்தை தந்தது தமிழர்களா? தமிழ் சொல்லும் வேதம் என்பது என்ன? தமிழ் சொல்லும் வேதம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு. சமஸ்கிருதம் சொல்லும் வேதம் யசூர், சாம, ரிக் வேதங்களோடு அதர்வனமும் சேர்ந்ததுதான். வேதம் என்ற சொல்லே தூய தமிழ் சொல்லாகும். வேதல், வேலி, மறைப்பு என்ற பொருளில் உலக உயிர்களுக்கு அரணமைத்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதே இந்த தமிழ் வேதம் ஆகும். தமிழில் வேதம் என்பது வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி வாழ வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், இறைவனை எப்படி அடைய முடியும் என்று உலக உயிர்களுக்கு மறைபொருள் மறையாக இறைவன் அருளியதே அந்த 4 மறை தமிழ் வேதமாகும். இந்து மதம் சொல்லும் சமஸ்கிருதம் என்ன தெரியுமா? ரிக் இறைவனை துதிக்கும் பாடல்கள், யசு யாகங்களை செய்யும் முறை, சாம யாகம் செய்யும் முறைகளை இசை வடிவத்தில் தருவது, இறுதியாக அதர்வனா எதிரிகளை அழிக்கக்கூடிய சூனியம், தந்திர மந்திரங்கள் உள்ள வேதம். இந்த இந்து மதம் சொல்லும் சமஸ்கிருத வேதமும் உயிர்கள் வாழ வழிகாட்டியாக இருந்த தமிழ் வேதமும் ஒன்றா? சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்து மதத்தின் சமஸ்கிருதம் மனிதன் இறைவனுக்காக உருவாக்கியது. தமிழ் சொல்லும் 4 வேதம் இறைவனே அருளியது. தமிழில் வேதம் இறைவன் அருளியது என்பதற்கான சான்று என்ன தெரியுமா? தமிழ் சங்கத்தை முதலில் நிறுவியவர் சிவனே என்று நக்கீரர் வரைந்த இறையனார் களவியல் உரையில் காணலாம். இப்போது சொல்லுங்கள், சமஸ்கிருதத்தின் இந்து மதமும் தமிழர்களின் தமிழ் வேதமும் சமமாம்? இந்த சமமா என்ற கேள்வியில்தான் சமஸ்கிருதம் என்ற மொழியே அடையாளப்படுத்தப்பட்டது என்பது தெரியுமா? நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே என்று நம்பினான் திருமூலர் 9 ஆகமங்களை அருளினார். வேதங்கள் தமிழில்தான் இருந்தன என்பதற்கு 6000 ஆண்டுகளுக்கு முந்தைய திருமூலர் அருளிய திருமந்திரமே சான்று. சமஸ்கிருதம் என்றால் சமமாக செய்யப்பட்டது என்று பொருள். ஆரியர்களுக்காக உருவாக்கப்பட்டதே சமஸ்கிருதம். இந்த ஆகமங்களை பல்லவர் காலத்தில் அவர்களது சமஸ்கிருத மொழிக்கு கிறந்த எழுத்து முறையை நமது தமிழ் சிவாச்சாரியார்கள் உருவாக்கி வழங்கினார்கள். இதுவே சமஸ்கிருதத்திற்கு கிடைத்த முதல் எழுத்து முறையாகும். அதுவரை பேச்சு வழக்காக மட்டும்தான் இருந்தது. இந்த பல்லவ காலத்தில் தமிழில் உள்ள நமது ஆகமங்களை அவர்கள் படிப்பதற்கு வசதியாக கிறந்த எழுத்தில் இடையில் புகுத்தி அவர்களுக்கு ஏற்றவாறு எழுதி வைத்தார்கள். எனவே இவ் ஆகமங்கள் நமது பூர்வக்குடி சொத்தாகும். கோயில்களில் சங்க காலத்தில் தெய்வ தமிழ் மந்திரங்கள் ஓத இயல், இசை, நாடக வழிபாட்டினை செய்தனர். அதாவது மலர் சூடி தெய்வ தமிழ் மந்திரம் ஓதி பன்னிசைத்து இறைவன் முன் நாட்டியமாடி அவன் புகழை கூறி தினம் வழிபாடு செய்தனர். இவை தஞ்சை பெரிய கோயிலின் கல்வெட்டில் அற்புதமாக கூறப்பட்டுள்ளது.
வேதம் எப்போது மாற்றம் கண்டது? ராஜராஜ சோழன் காலத்திலேயே திருமுறைகள் தில்லையில் வைத்து பூட்டப்பட்டன. 7ஆம் நூற்றாண்டிற்கு பின் தமிழ் வழிபாடும் கோயில் மூலவர்களுக்கு தமிழ் பெயர்களே விளங்கியது என பல கல்வெட்டு செய்திகள் உண்டு. 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் 3ஆம் குலோத்துங்கன் ஆட்சியில் உயர்நீதி கழகத்தில் கோயில்களில் உள்ள பல தமிழ் கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டு விட்டன. இவை சைவ மடங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அறிஞர்களின் சூழ்ச்சி. இதை பல தமிழறிஞர்களும் மிக தெளிவாக விளக்கியுள்ளனர். வேதத்தில் பேசப்பட்ட கடவுள்கள் வேறு, தமிழர்கள் வணங்கி கொண்டிருந்த கடவுள் வேறு. கொஞ்சம் தயவு செய்து வரலாற படிங்க. வேதத்துல இந்திரன் கடவுள், வாயு கடவுள், வருணன் கடவுள். இன்னைக்கு யாராவது இந்திர வழிபாடு நடத்துறோமா? யாராவது வாயு வருணன் இவனுக்கெல்லாம் வழிபாடு வச்சிருக்கிறோமா? உங்களுக்கு ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், திருமால் வேதத்தில் வணங்கப்படவில்லை. விஷ்ணுங்கிறதுலாம் பின்னாடி ஒட்ட வச்சது. அதே மாதிரி ருத்ரன் தான் வணங்கப்பட்டாரே ஒழிய சிவன் என்பது அங்கு கிடையாது. எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம பல பேர் யாரோ சொன்னதை கேட்டு 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 அறிவை வளர்த்தமே ஒழிய நாம் அதை தேடி பார்க்கல. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சுப்பிரமணியன்னா பிராமண தர்மத்தை விசேஷமாக ரட்சிக்கிறவன் சுப்பிரமணியன். அவர் எப்படி தமிழ் கடவுளா இருப்பார்? அவர் எப்படி ஒரு குறத்திய கல்யாணம் பண்ணிக்குவாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் வரலாறை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். தமிழகத்தில் ஒரு வழிபாடு உருவாயிற்று, முருக வழிபாடு. வடக்கேந்து சுப்பிரமணிய வழிபாடு அப்படின்னு ஒன்று வந்தது. இப்பெல்லாம் கூட்டணி வச்சுக்கிறாங்க பாருங்க, ஒருத்தர் மேட்ச் பண்றது. அது மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ வேதத்துக்கும் இங்க தென்பகுதி மக்களுக்கும் இடையில இருந்த வழிபாட்டு முறையில ஒரு இஷ்யூ இருந்தது. நீ கொண்டாந்த சாமியை நான் ஒத்துக்க மாட்டேன், நாங்கள் வச்சிருக்கிற சாமியை நீ ஒத்துக்க மாட்டேன், சண்டை கிண்டை எல்லாம் இருந்தது. அப்போ ஒரு சமாதானம் பண்ணிட்டாங்க. சாமி ஒண்ணுது, பூசை என்னது. எப்படி சாமி ஒண்ணுது, பூசை என்னது. அதாவது நாங்க பண்ற மெத்தட் படியே பூஜை பண்ணுவோம், முருகனுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு முருகனை சமரசமா எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்க பண்ற மாதிரியே பூஜை எல்லாம் பண்ணிக்குவோம், சிவபெருமானை ஏத்துக்குவோம். நாங்க பண்றபடியே பண்ணுவோம், திருமாலை ஏத்துக்குவோம். அப்படி ஒட்ட வச்சாங்க. விஷ்ணு திருமாலோடு பொருத்தப்பட்டது, ருத்ரன் சிவனோடு பொருத்தப்பட்டது, சுப்பிரமணியன் முருகனோடு பொருத்தப்பட்டது. தமிழில் இருந்துதான் சமஸ்கிருதம் பிச்சை பெற்றே ஏற்றிவிட்ட ஏணியை எப்படி உதைத்து உலக மக்களை ஏமாற்றி வருகிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. வரும் பதிவில் இதை காணலாம். தமிழ் மெல்ல மெல்ல சாகும் என்பதை அழித்து தமிழ் என்பதை எங்கும் எதிலும் முழுமையாக அறிந்து முன்னிறுத்துவோம்.